بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த குர்ஆனுடைய விளக்க உரை தஃப்சீருடைய வகுப்பிலே நீங்கள் சூரா யூசுப் படித்து கொண்டு வருவீர்கள். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து ஏனைய வகுப்புகளிலே உங்களுக்கு நடத்தப்படும். தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவர் வர முடியாத பொழுது சில சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துகிறேன். அதிலே நாங்கள் கடைசியாக தஃப்சீர் சம்பந்தமாக படித்தோம்னா, தஃப்சீருடைய தோற்றம், வளர்ச்சி, அந்த தஃப்சீர் கலை என்றால் என்ன, முதலாவது ஒருவர் தஃப்சீரை பற்றி ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் வேண்டும் என்பதற்கான சில அடிப்படைகளை பார்த்தோம். இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பொதுவாக இந்த தஃப்சீர் என்பது ஒரு பகுதி தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தஃப்சீர் என்பது குர்ஆனுடைய அந்த கலைகளில் ஒரு பகுதி. அப்போ பொதுவாக குர்ஆனுடைய கலைக்கு சொல்கிற பொதுவான பேர் என்ன? உலூமுல் குர்ஆன். உங்களோட டிவிட்ட பாருங்கள், என்னது? உலூமுல் குர்ஆன். உலூம் என்றால் அதாவது கல்வி. அரபுல இல்முன் என்று சொன்னால் கல்வி, நாலேஜ். அந்த இல்முடைய புளூரல், அதாவது பன்மை சொல் தான் உலூம். அப்போ கலைகள் அல்லது கல்வி, இப்படி பல அர்த்தங்களால் அந்த வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ணப்படும். அவை உலூமுல் குர்ஆன். அப்போ குர்ஆன் சார்ந்த, குர்ஆனுடைய கலைகள், குர்ஆனுடைய அறிவு என்று சொல்லலாம். ரைட். இப்போ வாசிங்க, உலூமுல் குர்ஆன் என்ற இந்த வார்த்தையை அல் குர்ஆனின் கலைகள், கல்விகள் என்று நேரடி மொழிபெயர்ப்பு நாங்கள் செய்யலாம். இந்த வார்த்தை இரண்டு சொற்றொடைகளை கொண்டது. அதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்போ நான் சொன்னேன், உலூம், அதே போல் அல் குர்ஆன். உலூம், அல் குர்ஆன். அப்போ உலூம் என்பது இல்முனுடைய பன்மை சொல். இல்முன் என்றால் கலை, கல்வி. ரைட். அடுத்த பகுதி அல் குர்ஆன் என்பதன் மொழி ரீதியான அடிப்படை அர்த்தம். மேலே இந்த அரபு மொழியில் மாத்திரம்தான், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு வேர்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு டிஃபினிஷன் சொல்லுவோம், அதுக்கு சொல்லி தமிழில் வரைவிலக்கணம், அப்படிதான். இப்போ உதாரணமாக புக்குக்கு ஒரு வரைவிலக்கணம் இல்லைங்களா? அதுபோல் நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல குர்ஆனுக்கு ஒரு வரைவிலக்கணம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சில வரைவிலக்கணம் இருக்குது. அதுக்கு நாங்கள் டிஃபினிஷன் சொல்லுவோம், தமிழில் வரைவிலக்கணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அரபு மொழியில் மொழி ரீதியான அர்த்தத்தையும் அதுக்கு கொடுப்பாங்க. மொழி ரீதியாக, அதாவது அந்த லாங்குவேஜ், அரபு மொழியில் அந்த அர்த்தத்தை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த உலூமுல் குர்ஆன் என்ற இந்த பதத்துக்கு சரியான நடைமுறை பாசையில் அதுக்கு என்ன சொல்றது என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்லுவாங்க. அது பொதுவாக அரபு மொழிக்கு உரிய தனியான ஒரு பகுதி. லொகத்தன் வஸ்திராகன் சொல்லுவாங்க. லொகாவில் அதுக்கு என்ன பேர் என்றால் வாசித்தல். அல் குர்ஆன் என்ன? அல் குர்ஆனுடைய மொழி ரீதியான கருத்து என்ன? அல் குர்ஆனை கேட்டால் அதுக்கு சரியான மீனிங் வாசித்தல், ஓதுதல், அப்படிதான், படித்தல், இப்படி பல அர்த்தம் இருக்குது. வாசிக்கப்படக்கூடியது, ஓதப்படக்கூடியது என்ற பொருள் தான் அல் குர்ஆனுக்கு கொடுக்கப்படும். ரெண்டாவது, அல் குர்ஆன் என்பதன் இஸ்லாமிய மார்க்க வழக்கத்தில் உள்ள அர்த்தம். அதான் இஸ்திலாஹ் அரபுல சொல்லுவாங்க, அல்ல ஷரஅன் என்று சொல்லுவாங்க. குர்ஆன், அந்த குர்ஆனுக்கு ஷரஅன் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்றால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட, ஓதுவது வணக்கமாக இருக்கின்ற அல்லாஹ்வின் வார்த்தையாகும். இப்போ விளைச்சா, இதுதான் டிஃபினிஷன்.
குர்ஆனுக்குரிய சரியான டெஃபினிஷன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவர்களுக்கு இறக்கப்பட்டது, அதே நேரத்தில் ஓதுவது வணக்கமாக்கும். 3 சப்ஜெக்ட் சொல்லுவோம். குர்ஆன்னா என்ன? குர்ஆனுக்குரிய டெஃபினிஷன் அல்லாஹ்வின் வார்த்தை, கலாமுல்லாஹ். அடுத்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்டது. 3வது ஓதுவது வணக்கமாக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், குர்ஆன் என்றால் அதுக்கு ஒரு டெஃபினிஷன். இப்போ நிறைய பேர் குர்ஆனுக்கு வரையறை சொல்லுங்கள், அந்த வரைவிலக்கணத்தை கேட்டால் தெரியாது. அப்போ குர்ஆன் என்றது இந்த வரைவிலக்கணத்தில் இருந்து ஏனைய உலகத்தில் என்ன வேதங்கள் இருந்தாலும், அதாவது மாற்று மதத்தவர்கள் அல்லது ஏதோ புக்ஸுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலிருந்து ஒரு தனிச்சிறப்பு பெறுகின்ற ஒன்று தான் நான் குர்ஆன். அப்போ ஏனைய புத்தகங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்விடத்தில் இறக்கப்பட்டதாண்டால் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதாண்டால் இல்லை. அது ஓதுறது வணக்கமாக்கப்பட்டிருக்காண்டால் இல்லை. அப்போ நீங்கள் தௌராத் எடுங்க, இஞ்சியில் எடுங்க, அது அல்லாஹ்விடம் இது வந்தது. ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌராத் இறங்கல, இஞ்சில் இறங்கல. அதை ஓதுறது வணக்கமாக்கப்படவும் இல்லை. அப்போ அது குர்ஆன் அல்ல. அப்போ குர்ஆனுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு வரை விளக்கணம் இருக்கின்றதை நாங்கள் விளங்கி கொள்வோம். ரைட். அடுத்தது உலூமுல் குர்ஆன். அல் குர்ஆனின் கலைகள், கல்விகள் என்ற வார்த்தையின் கலை ரீதியான அர்த்தமானது குர்ஆனுடன் சம்பந்தப்பட்ட பல்வேறு கலைகளை. இப்போ உலூமுல் குர்ஆன் என்ன இப்போ நான் பார்க்க போகிறோம். அதாவது பல்வேறு கலைகளை அல்லது கல்விகளை உள்ளடக்கிய ஒரு கலையாகும். உலூமுல் குர்ஆன் சாதாரணமானதல்ல. அந்த வார்த்தை என்பதும் அதனுடைய உள் விளக்குங்கள் என்பது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தோட முடிகிற ஒரு விஷயமாக விளங்கல்ல. அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால தான் உலு இல்முல் குர்ஆன் அல்ல. இல்ம் என்றால் ஒரு வார்த்தை, உலு என்று சொன்னால் பன்மை. அப்போ இன்னும் நிறைய அதுக்குள்ள கலைகள் இருக்குது. ரைட். முதலாவது, இந்த கலையானது அல் குர்ஆனை அதனுடன் சம்பந்தப்பட்ட 6 பகுதிகள், எத்தனை 6 பகுதிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் உலூமுல் குர்ஆன் என்ற உடனே அதில் என்னென்ன விஷயம் வரப்போகுதுனால் 6 சப்ஜெக்ட் அதுக்குள்ள வரப்போகுது. எத்தனை சப்ஜெக்ட்? 6. என்னென்ன வரப்போகுது? முதலாவது நுசூலுல் குர்ஆன். அரபியில் அது வாசிக்கணும். நுசூல், நூன் ஜா, அது நுசூல்னு போட்டுருக்குது. நீங்கள் பேனியால் மார்க் பண்ணி அதை எழுதல, ஜா போட்டு தான் அதை வாசிக்கணும். இல்லை அரபி தமிழில் அதை எழுதியில் அது ப்ரொனன்சியேஷன். அப்போ நாங்கள் நுசூல் எப்படி வாசிக்கணும்? நுசூல். நஸல, நஸல என்றால் இறங்கியது, இறங்கினான். அப்போ நுசூல், நஸல வந்த ஒரு நவுன் தான் நுசூல், இறங்கியது. அப்போ நுசூலுல் குர்ஆன் எனும் குர்ஆனின் இறங்குதல் என்ற அந்த பகுதி. அப்போ இதுக்குள்ள ஆய்வு செய்யப்படுது. இந்த உலூமுல் குர்ஆனில் மிக முக்கியமான ஒரு பகுதி குர்ஆன் இறங்கியது என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்குள்ளே எத்தனை விஷயம் இருக்குது. சாதாரணமாக நாங்கள் குர்ஆன் இறங்கினு சொல்லிட்டு போகிறோம். அது எப்படி அதை படிக்கணும், அது தனி ஒரு பகுதி. இந்த 6லையும் ஒவ்வொரு சப்பாக வரும், சப் டாபிக் இருக்கு. இது வந்து மெயின் டாபிக். உலூமுல் குர்ஆனுக்கு வரக்கூடிய மெயினான டாபிக்ஸு நுசூலுல் குர்ஆன். அதுக்கு பிறகு 2வது மெயினான டாபிக் என்னென்னால் ஜம்உல் குர்ஆன். குர்ஆனை ஒன்று திரட்டுதல், தொகுத்தல். சரியா? குர்ஆனை ஒன்று திரட்டுதல், தொகுத்தல். அப்போ இது சம்பந்தமான ஒரு பகுதி இருக்குது உலூமுல் குர்ஆனுக்குள்ள. குர்ஆனை ஜம்மு பண்ண சம்பந்தமாக அது சம்பந்தமான வரலாற்று பகுதி ஒன்று இருக்குது. அது எப்படி நடந்துச்சு, யார் ஒன்று சேர்த்தா, எந்த காலப்பகுதியில் ஒன்று சேர்க்கப்பட்டது. அப்போ அதுக்குள்ள நிறைய சப் டாபிக் இருக்குது. அது கூட இது மெயின் டாபிக். அடுத்ததாக ஹசாயிசுல் குர்ஆன். அடுத்தது என்ன? கசாயிசுல்னு வாசிக்கப்படாது, எப்படி வாசிக்கணும்? ஹசா, ஹசாயிசுல் குர்ஆன். குர்ஆனுடைய, அதாவது ஹா சாது, ஹசா. எப்படி? ஹசாயிசுல் குர்ஆன், ஹா சாது வரும்.
குர்ஆனுடைய தனித்துவங்கள், ஹசாயிசுல் குர்ஆன் என்றால் குர்ஆனுடைய தனித்துவம் என்ன, அப்போ அதுக்குள்ளே வர சப் டாபிக் இருக்குது, அதை படிக்கணும். 4வது ஹுகூக்குல் குர்ஆன், அதாவது ரைட்ஸ் ஆஃப் த குர்ஆன், குர்ஆனுக்குரிய ரைட்ஸ், அந்த உரிமைகள், குர்ஆனுக்குரிய ஹக்கு இருக்குது. நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய ஹக்கு மாதிரி குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த ஹக்குகள் இருக்குது. இதுக்கு சேர்ந்த ஹுகூக், ரைட்ஸ். அப்போ அந்த ரைட்ஸுகள், அப்போ குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன சொல்லலாம், குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ரைட். அடுத்து என்ன, 5வது கிராஅத்துல் குர்ஆன். கிராஅத்துல் குர்ஆன் என்றால் குர்ஆனை ஓதுதல். குர்ஆனை ஓதுறண்டா அது ஒரு பகுதி, பெரிய ஒரு பகுதி. அது குர்ஆனை ஓதுறது மெயின் டாபிக். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை டாபிக் வருவேன்னு நான் பின்னால் உங்களுக்கு தோத்துரிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அதையெல்லாம் சொல்லுவேன். அப்போ பாருங்கள், அது ஒரு டாபிக். அப்போ குர்ஆனை ஓதுறேன்னு லேசாக சொல்லிட்டு போயிடல, அதுக்கண்டு சில எப்படி ஓதணும், அதுக்குரிய முறைமை என்ன, அதை படிக்கணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ அது ஒரு தனியான பகுதி. அடுத்தது தஃப்சீருல் குர்ஆன். இப்போ நீங்கள் படிக்கிற தஃப்சீர் 6வது டாப்பிக்கில் வருது. அப்போ 6 டாப்பிக்கில் ஒன்று தான் தஃப்சீர். தஃப்சீரே பெரிய கலை. நான் ஏற்கனவே சொன்னேன், எத்தனை லட்சம் தஃப்சீருக்கு மொத்தம், எத்தனை லட்சம் எழுதப்பட்ட தஃப்சீர்கள், குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கப்பட்ட தஃப்சீர்கள் எத்தனை இருக்குது. நான் நடத்தின ஒரு கிளாஸில் வந்தவங்க நீங்கள்லாம் வந்தீங்க, என்ன எத்தனை, கிட்டத்தட்ட 2 லட்சம். எத்தனை, 2 லட்சம் தஃப்சீர். தர்ஜமா இல்லை, தர்ஜமாண்டால் டிரான்ஸ்லேஷன். நாங்கள் டிரான்ஸ்லேஷன் படிக்கல, தஃப்சீர் அது ஒரு பெரிய ஒரு கடல். அப்போ அந்த 6 டாப்பிக்கில் தஃப்சீர்ன்றது ஒரு டாபிக். நல்லா வழிங்களோட தஃப்சீர்ன்றது ஒரு பெரிய ஒரு கலை. நாங்கள் லேசாக நினச்சிட்டு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அது பாரமாகவும் நினச்சிடக்கூடாது. நான் பெருசாக அவங்களுக்கு பாரமாக காட்டலை, ஆனால் அது படிக்க வேண்டிய ஒரு பகுதி. குர்ஆன்ன்றது சாதாரணமானதல்ல. குர்ஆனுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குர்ஆனை சார்ந்து இந்த மாதிரியான பல சப்ஜெக்டுகள் இருக்கின்ற ஒரு அறிவை வளர்த்துக்கூட ரொம்ப முக்கியமானது. இதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டணும், படித்து கொடுக்கணும். ரைட். இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். இப்போ இந்த 6 மெயின் டாப்பிக்கில் 1வது நுசூலுல் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய அந்த சப்ஜெக்ட், குர்ஆன் இறங்கியதுன்னு நம்ம நம்புகிறோம், அப்படி தானே? நம்மளோட நம்பிக்கை என்ன? குர்ஆனில் குர்ஆன் இறங்கியது, குர்ஆன் படைக்கப்படலை. குர்ஆன் மனுஷன் ஏனைய படைப்புகளை போன்று படைக்கப்படவில்லை. அப்படி நம்புறது எங்களை மார்க்கத்துக்கு வெளியே போட்டுரும். ஒருத்தன் குர்ஆன் படைக்கப்பட்டன்னு சொன்னால் ஒரு இஸ்லாத்துக்கு வெளியே போயிடுவார். அது ஆகப்பெரிய குஃப்ரியத்தான வார்த்தை. ரைட். அப்போ குர்ஆன் இறங்கியதுன்றது மிக முக்கியமான பகுதி. அது இறங்கியது. அப்போ அந்த பகுதிக்குள்ளே 1வது என்ன வரும் என்றால் வஹி. குர்ஆன் இறங்கிய அர்த்தம் என்ன? யாரிடமிருந்து இறங்கியது? இறை செய்தி. அது யாரிடம் இது வந்தது? அல்லாஹ்விடமிருந்து அது வந்தது என்ற அந்த பகுதியை நாம் படிக்கணும். குர்ஆன் எப்படி அல்லாஹ்விடமிருந்து எப்படி வந்துச்சு. அதே மாதிரி இது வஹி என்றால் அது எப்படி இறக்கப்பட்டுச்சு, அதுக்கான முறைமைகள் என்ன. அப்போ அது இந்த நுசூலுக்குள்ளே வரும். குர்ஆன் இறங்கிய அந்த மெத்தட்டுக்குள்ளே குர்ஆன் எப்படி இறங்கிய அந்த மெத்தட். 3வது குர்ஆனில் 1வது இறக்கப்பட்டது எது, அதே போல் கடைசியாக இறங்கிய அந்த வசனம் எது. இது பற்றிய ஆய்வு எதுக்குள்ளே இருக்குது? நுசூலுல் குர்ஆனுக்குள்ளே இருக்குது. நுசூலுல் குர்ஆனில் குர்ஆன் ஆரம்பமாக இறக்கப்பட்ட அந்த வசனம் எது, கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் எது. அடுத்து அவங்களுக்கு தெரியும் மக்கி மதனி. மக்கி மதனி என்றால் மக்காவில் அருளப்பட்ட வசனங்களா அல்லது மதீனாவில் அருளப்பட்ட வசனங்களா என்பது சம்பந்தமான அறிவு, அதை பற்றி படிக்கிறது இந்த நுசூல் குர்ஆனுக்குள்ள வரும். அடுத்து அஸ்பாபு நுசூல். இப்போ
சபபு நுசூல்னு சொல்லுவாங்க. அஸ்பாப் என்ற பன்மை சொல். அஸ்பாப் என்ற ரீசன், அந்த குர்ஆன் வசனங்கள் இறங்கியதற்கான ரீசன். இந்த வசனம் என்ன நோக்கத்துக்கு இறங்கிச்சு, என்ன ரீசனுக்காக இறங்கப்பட்டுச்சு. அப்போ அதை படிக்கிறது இந்த உலூமுல் குர்ஆனில் எதுக்குள்ள வரும்? நுசூல் குர்ஆனுக்கு வரும். அஸ்பாப் நுசூலை பற்றி படிக்கிறது நுசூல் குர்ஆனுக்கு வரும். சில ரமதான் காலங்களில் இது நல்ல ஒரு டாபிக். நாங்கள் தொடர்ந்து அப்படியே படிக்கிற வேண்டிய பெரிய ஒரு விஷயம். அடுத்த பகுதி ரெண்டாவது மெயினான, அப்போ இவ்வளவு பகுதியும் அதுக்குள்ள வரும். அஸ்பாப் இப்போ நான் சொன்ன இந்த பகுதியிலேக்கு தான், இப்போ நுசூல் குர்ஆன் என்ற இந்த பகுதிக்குள்ள தனிய புக்ஸுகள் எழுதப்பட்டிருக்கு. வஹி என்றா என்ன, தனி பெரிய பெரிய புக்ஸு 250 பக்கங்கள் அப்படி. அதே மாதிரி அஸ்பாபு நுசூல், குர்ஆன் இறக்கப்பட்டதுக்கான காரணிகள் என்று அது தனியாக எழுதப்பட்ட நூல்கள். அப்படியே ஒவ்வொரு புக்ஸுகள் அரபுலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் நாங்கள் படிக்கிற போது நல்ல ஒரு நாலேஜ் எங்களுக்கு கிடைக்கும் குர்ஆனை பற்றி. ரெண்டாவது பகுதி மெயின் டாப்பிக்கில் ஜம்உல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று திரட்டுதல், தொகுக்கல், அதாவது குர்ஆனை ஒன்று சேர்த்த அந்த முறைமை. அதுக்குள்ளே என்னென்னலாம் வரும்? அல் குர்ஆனை ஒன்று திரட்டுதல், பாதுகாத்தல், தொகுத்தல். அல் குர்ஆனை ஒன்று திரட்டுற மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்குற வசனங்கள் எப்படி எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு. அது லேசிப்பட்டவே இல்லை. ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுவாங்க, அதை எப்படி எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க என்ற வரலாறுகள் பதியப்பட்டிருக்கு. அந்த ஹிஸ்ட்ரியை நாங்கள் படிக்கோம், அதனுடைய அந்த வரலாறுகளை படிக்கோம். அதே போல் அல் குர்ஆனின் சூறாக்களில் அல் குர்ஆனுடைய அத்தியாயம், அந்த அத்தியாயங்கள் அதனுடைய ஒழுங்கு வரிசை அமைப்பு, ஓர்டர், அதாவது குர்ஆனுடைய வசனங்களை அதனுடைய அந்த அத்தியாயங்கள் எப்படி வரிசைப்படுத்தப்பட்டது, எப்படி அது, அதாவது தர்த்தீப் ஓர்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தர்த்தீப்படுத்தப்பட்ட முறைமை எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தர்த்தீப் பண்ணாங்களா? அதில் வரக்கூடிய அந்த சூறாக்களை இந்த இடத்துல வைங்க இப்படி சொன்னாங்களா? இல்லை சஹாபாக்கள் தோற்று கொண்டாங்களா? எப்படி? அது பற்றிய நுழைச்செல்லாம் அதுக்குள்ள வரும். அதே போல் ரஸ்முல் முஸ்ஹப், ரஸ்முல் முஸ்ஹப், அதாவது குர்ஆனுடைய எழுத்துக்களை. இப்போ நம்மகிட்ட குர்ஆன் இருக்குதுன்னா இதை சொல்லுவாங்க ரஸ்முல் உஸ்மானி, ரஸ்முல் உஸ்மானி. இதே போல் எத்தனையோ முறைமைகளில் குர்ஆன் எழுதப்பட்டிருக்குது. அந்த குர்ஆனுடைய அந்த எழுத்துக்களை, எழுத்தணி சம்பந்தமான ஒரு அறிவை படிப்பது இந்த ஜம்முல் குர்ஆனுக்குள்ளே அடங்கும். அடுத்த பகுதி லபுத்துல் முஸ்ஹப், லபுத்துல் முஸ்ஹப், அதாவது எழுத்துக்களை வித்தியாசப்படுத்துவது, அதாவது அடையாளப்படுத்துகின்ற முறைமை. இந்த குர்ஆனுடைய அந்த எழுத்துக்களை, அந்த டெக்ஸ்ட்களை எப்படி எப்படி, அதாவது அந்த எழுத்தினுடைய அந்த வடிவங்களை அடையாளப்படுத்துகின்ற அந்த முறைமை, அது சம்பந்தமாக படிப்பது தான் வபுத்துல் முஸ்ஹப். அப்போ அது இந்த ஜம்முல் குர்ஆனுக்குள்ள அடங்கும். அதெல்லாம் என்னென்னன்றது டீப்பாக நாங்கள் புறவு படிக்க வேண்டிய விஷயம் இன்ஷா அல்லாஹ். மூணாவது பெரும்பான்மை அந்த மெயினான டாபிக்குள்ள வர ஹஸாயிஸுல் குர்ஆன், குர்ஆனினுடைய தனித்துவம். குர்ஆனுக்கு என்ன தனித்துவம் இருக்குது? அப்போ அதுக்குள்ளே வாரது அல் குர்ஆனின் பெயர்களும் அதன் சூறாக்களின் பெயர்கள். இப்போ அல் குர்ஆனுக்கு எத்தனை பெயர் இருக்குது? நிறைய பெயர்கள் இருக்குது. அது சம்பந்தமாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து சொல்லப்படுகின்ற தகவல்கள் என்ன, அது பற்றி ஆராயப்படும். சூறாக்களுடைய எத்தனை சூறாக்களுக்கு? 114 சூறாக்களுக்கும் பேர் இருக்குது. அந்த பெயர்கள் சம்பந்தமாக அதுக்கு எல்லாவற்றுக்கும் பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்களா, அல்ல சஹாபாக்கள் வச்சு கொண்டாங்களா, எப்படி, அது எப்படி வந்துச்சு, அது சம்பந்தமானது. அதே போல் அல் குர்ஆனுடைய சிறப்புகள், ஃபதாயிலுல் குர்ஆன் சொல்லுவாங்க, அல் குர்ஆனுக்குரிய சிறப்பு. இந்த சிறப்பு சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு பகுதி ஹஸாயிஸுல் குர்ஆன். அதே போல் அல் குர்ஆனின் அற்புதத்தன்மை, அஜாயிப் என்று சொல்லுவாங்க. அல் குர்ஆனுடைய அந்த வசனங்களில் வரக்கூடிய அஜாயிபுல் குர்ஆன், குர்ஆனுடைய அந்த மிரக்கல், அதாவது குர்ஆன் இன்றைக்கு சமூகத்தில் எப்படி, அதாவது
இன்றைக்குள்ள நவீன உலகத்தில் குர்ஆன் எப்படி பேசுது, குர்ஆனுடைய அந்த அற்புதத்தன்மை என்ன, தெய்வீகத்தன்மை என்ன, இது பற்றி எழுதப்பட்ட நிறைய நூல்கள் இருக்குது. அது சம்பந்தமாக நாங்கள் தனியாக அதை படிக்கலாம். அது இந்த ஹசாயிசுல் குர்ஆன் பகுதிக்குள்ளது. ரைட். 4வது மெயினான பகுதி ஹுகூக்குல் குர்ஆன். இன்னும் குர்ஆனுக்கு செய்வது இது கிடைச்ச நோட்ஸ் கிடைச்சவங்க அது கொடுத்துருங்க. செகண்ட் பேஜை பாருங்கள். 4வது ஹுகூக்குல் குர்ஆன். ஹுகூக்குல் குர்ஆன் என்றால் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய அந்த ரைட்ஸ், கடமைகள். அல் குர்ஆனை சிந்தித்தல். அப்போ குர்ஆனை செய்கிற கடமைன்னா அல் குர்ஆனை சிந்திக்கிறது. அப்போ நம்ம கடமையை நாம் செய்கிறோமான்றதெல்லாம் அதில் வரும். நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம், அதை எப்படி அதை சிந்திக்குவோம், அது சம்பந்தமான அது எழுதப்பட்ட விஷயங்கள். அதே போல் அல் குர்ஆனுக்கு எதிரான வாதங்களை முறியடித்தல். இப்போ நம்மட நாடுகளில் பெருசாக 1-2 வந்தாலும், இப்போ சமாளத்தில் அவங்களுக்கு தெரியும் பௌத்த ஞானசாரத்தை என்ற போடுறவர்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, குர்ஆனுடைய வசனங்களை தப்பாக ஜிஹாதுடைய வசனங்களை எல்லாம் விளக்கம் சொன்னாங்க. எல்லாம் அப்படி ஹிஜாபுடைய வசனங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு இப்படி பேசுது, அப்படி பேசு. அப்போ அந்த கட்டங்களில் குர்ஆனை தவறாக பேசுகின்ற பொழுது அதற்கு எதிரான வாதங்களை முறியடித்தல் சம்பந்தமாக இந்த பகுதிகளில் பேசப்படும். அரபுலகத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கு, அது சம்பந்தமாக எழுதப்பட்ட நிறைய புக்ஸ்கள் இருக்குது. குர்ஆன் நவீன காலத்தில் எப்படி சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டது சம்பந்தமாக அதில் பேசுகிறோம். 5வது பகுதி கராத்துல் குர்ஆன். இது நாங்கள் சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் குர்ஆனை ஓதுறாங்க, கராத்துல் குர்ஆன். இப்போ இதில் வர வேண்டிய மிக முக்கியமான பகுதி அல் அஹ்ருஃபு ஸப்ஆ. அந்த 7 மெத்தட்டில் குர்ஆனை ஓதுகிற ஒரு முறைமை இருக்குது. சபா, அதாவது சபு கிராத்துன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை 7 மெத்தட்டில் ஓதுவாங்க. எத்தனை மெத்தட்டில்? அந்த 7 முறைகளில் குர்ஆன் ஓதுறது சம்பந்தமாக அது எப்படி பெரிய சில கிராத்தில் கேட்பீங்க. வல்லுஹ வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலே வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலே. ஊலான்னு ஓத மாட்டாங்க, அந்த சாட இமால செஞ்சு ஓதுவாங்க. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லே அப்படி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மலிகி யௌமித்தீன் அப்படி ஓதுவாங்க. மாலிகி அந்த மலிகி யௌமித்தீன் இப்படி. இது வந்து சபு கராத் என்ற ஒரு பகுதி இருக்குது. 7 மெத்தட்டில் குர்ஆன் ஓதப்பட்டிருக்குது. இது அங்கீகரிக்கப்பட்ட முறை. அது மொரோக்கோவில் ஒரு விதமாக ஓதுவாங்க. அதே மாதிரி இன்னும் சிரியா ஷாமில் வேறு பகுதி, இப்படி ஒவ்வொரு பகுதியில் சூடான் அரபு நாடுகள் அந்த கருப்பின மக்கள் வாழ்கிற சில பகுதிகளில் வித்தியாசமாக ஓதுவாங்க. அது சில யூடியூப்பில் வரும். ஆனால் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட முறைமை தான். நம்ம அது பிள்ளையாக ஓதுறாங்கன்னு சொல்லியிருப்போம். ஒருத்தர் மலிக்கி யோமித்தோட திருத்தப்படாது பின்னால் கூட மாலிக்கு ஓதுங்க, சரி ஒரு கிராத்தில் ஓதுறாரு. ஆனால் ஏதோ ஒரு மெத்தட்டை ஃபாலோ பண்ணி ஓதுவோம். அதுக்காண்டி அங்கிட்டு இங்கிட்டு குழம்பி ஓதவும் கூடாது. எனக்கு எல்லா கிராத்தும் தெரியுமென்னு சொல்லி கொஞ்சம் வல்லோஹான்னு ஓய்து போகிற வல்லையில் இதை செஜை என்றால் பின்னால் குழம்பி போவான். விளப்பம் இல்லை. இது சம்மந்தமாக அறிவை படித்தது பிறகு தான் அதை ஓதி காட்டும். அப்படி தான் அந்த அறிவு இருக்கணுமே, இல்லாட்டி மக்கள் குழம்பி போகிறது சட்டம் தெரியாது. ரைட். அடுத்தது கராத்துல் குர்ஆனில் இல்முல் கிராஆத் எனும் அல் குர்ஆனின் வார்த்தைகளை பல்வேறு விதத்தில் ஓதும் கலை, அதாவது அதுக்குள்ளே வந்துடும். அடுத்த பகுதி இல்மு தஜ்வீத். இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குறோம், தஜ்வீத். ஏன்னா அப்போ அது கட்டாயம் ஓதுகிற அந்த கராத்துல் குர்ஆன் என்ற அந்த விஷயத்துக்கு வரும். அதே போல் இல்முல் வக்ஃப் வல் இப்திதா. இப்போ குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வக்ஃப் செய்யுது, ஸ்டேஷன்னு சொல்கிறது. இந்த இடத்துல ஸ்டேஷன், இதில் நிப்பாட்டணும், இது வந்து நீங்கள் எடுத்து ஓதுவோம். வக்ஃப் லாசிம், கட்டாயம் நிப்பாட்டணும், சின்ன மீன் போட்டு வரும். வக்ஃபு முத்லக், பொதுவாக நிப்பாட்டணும், பா போட்டு வரும். அதே மாதிரி வக்ஃபு ஜாயிஸ், ஜீம் போட்டுருக்கும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டிட்டு கண்டினியூ பண்ணுறோம். அப்போ அது ஒவ்வொன்று சொல்லுவோம். லாம் அலி போட்டு வரும், இல்லை சாது லாம் யா அப்படி போட்டு வரும். அந்த இடத்துல
ஒன்று போடுவாங்க, கண்டினியூஸ் பெட்டர், அதாவது நீங்கள் கண்டினியூ பண்ணுறது பெட்டர், நிப்பாட்டுறது பெட்டர், ஸ்டாப்பிங் பெட்டர், ஸ்டாப்பிங் மஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களும் இருக்குது. கட்டாய நிப்பாட்டோடு சில இடத்துல கண்டினியூ பண்ணலாம். அப்போ அது தஜ்வீதில் வக்ஃபன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்குது. இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்போம். அப்போ அது முக்கியமான ஒரு கலை, அது அந்த இல்முல் கிராத்துக்குள்ளே வரும். அடுத்தது அல் குர்ஆனை ஓதுவதனுடைய ஒழுக்கங்கள், இந்த எட்டிகட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆதாப். ஆதாப்பை நாங்கள் படித்து கொடுப்போம். குர்ஆனை ஓதுறதுக்கு ஒரு ஆதாப் இருக்குது. அப்படித்தான் குர்ஆனை ஓதுறேன்னு சொல்லி இந்த கத்தம் பார்த்து ஓதுறாக்களை பார்த்துட்டு உட்காருவார், 2 நிமிஷம் இல்லை யாசின் ஓதி முடிச்சு. சில ஆக்கள் குர்ஆன் ஓதுவார், அதுக்கான கண்ட்ராக்ட் எடுத்து ஆக்கள் ஈக்குது. சொத்து பக்கராவை ஊடு ஊட ஓதுற வர கற்றுக்கணும். சரி ஆக்கள் லப்ப மாறுவார மூளை மாறு, அது எங்கட ஆக்கள் கவனித்தவங்க இல்லை. அவர் அலிஃப்லாமின்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். அங்கிட்டு வர வரன்னு வைத்து கடைசியில் ஆமன ரசூல் வந்து நிற்பார் சத்தமாக. நான் நினச்சா அப்போ முடிஞ்சாச்சு. அப்போ இப்படி அப்போ 2.5 ஜுஸு சோத்துல் பக்கரா லேஸ் இல்லை. அப்போ அவ்வளோ ஸ்பீடாக ஓதுரு. இந்த தியாமுள்ள தொழுகையை பார்த்துட்டீங்க, ஓதுறதே வல்லுஹால இருந்து. தியாமுள்ள 23 ரக்காத்தா, 23 ரக்கா தொழுது, 23. அப்போ 23 ரக்கா தொழுகிற இடங்களை போய் பார்த்தா எத்தனை இப்படி ஓதுவாங்க. பெரிய சூரத்தொன்னும் இல்லை, ஓதுற வல்லுஹால இருந்து அது தான் ஓதுறது. அதையும் இப்படி ஸ்பீட், ஒரு ஹத்து மத்திலன்னு சொல்கிற அது மாதிரி, இந்த பிரேக் இல்லாத பைக் மாதிரி படன்னு ஓதுது. நான் சில நேரம் சொல்கிறேன், இது பணம் ஓதுற மாதிரி. பணம் ஓதுற மாதிரி சரி வராது. ஏன்னா குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ ஓதுவதனுடைய கலைகளை நாங்கள் படித்தோம். அப்போ அதுக்கு ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கம் என்ன? அப்போ அதெல்லாம் இந்த திலாவத்துல் குர்ஆனுக்குள்ளே பேசப்படும். கடைசியாக தப்சீருல் குர்ஆன். தப்சீருல் குர்ஆன் என்ற அந்த நாங்கள் இப்போ படிக்கிறது, நீங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிற தப்சீருல் குர்ஆன், அதில் நீங்கள் சூறாட விளக்கங்களை பார்த்துட்டு போகிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன வரும் பாருங்கள். தப்சீர், அதாவது அல் குர்ஆன் விளக்க முறையில் சம்பந்தப்பட்ட கலைகள். சரியான, அதுக்குள்ளே என்ன வரப்போகுது? தப்சீர், குர்ஆன் விளக்க கலை. குர்ஆனை தப்சீர் பண்ணுறது, குர்ஆன் விளக்கப்பட்டது, மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு லெசன் பாடம் நடத்துறது. அதே மாதிரி உசூல் தப்சீர், தப்சீருடைய அடிப்படைகள் ஒரு பகுதி. உசூல் தப்சீர்ன்றது தப்சீர் நாங்கள் மக்கள் படிக்கிறதா இருந்தால் அதுக்கான சில உசூல் இருக்குது, சில அடிப்படைகள் இருக்குது. அந்த அடிப்படை என்ன என்றதை படிக்கணும். அதே மாதிரி அது அதுக்குள்ளே வரும். அதே மாதிரி தப்சீருக்குள்ள இன்னொன்று இருக்குது, மனாஹிஜுல் முஃபஸ்ஸிரீன். முஃபஸ்ஸிர் என்ன யாரு? தப்சீர் கலை வல்லுநர்கள். தப்சீர் கலை வல்லுநர்கள், அதில் தப்சீர் செய்யக்கூடிய இமாம்கள், அறிஞர்கள். அப்போ அந்த மாதிரியான ஸ்காலர்ஸ் அவங்களோட மனாஹிஜ், அந்த மன்ஹஜை நாங்கள் விளங்குவோம். அந்த அது சொல்லி மெத்தடாலஜிம்பாங்க, மெத்தட். அதுக்குரிய மெத்தட் என்ன? அதாவது குர்ஆனை தப்சீர் பண்ணக்கூடியவர்களுக்கான அந்த மனாஹிஜ், அந்த மன்ஹஜ் அதை படிக்கிறது. அஹ்காமுல் குர்ஆன், குர்ஆனுக்குரிய சட்டங்கள் என்று ஒரு பகுதி இருக்குது, அது இதுக்குள்ளே வரும். அதை இன்னும் படிக்கும். அப்போ தப்சீர்னு நாங்கள் இன்றைக்கி குர்ஆன் எடுத்து அதை கருத்தை பார்த்துட்டு போகிறது தான் இன்றைக்கி தப்சீர்னு வழங்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பகுதி ஒன்றுமே நாங்கள் படிச்சிக்க மாட்டோம். அப்படி தான் இந்த பகுதியை நீங்கள் படிச்சிப்பீங்களோ தெரியாது. ஆனால் இந்த பகுதியில் படிக்கப்படும். வெறும் டிரான்ஸ்லேஷனை பண்ணிட்டு போகிறதில்ல, தர்ஜமான்றது அது ஒரு பகுதி. ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் படித்தால் உங்களுக்கு மாஷா அல்லாண்டு ஒரு குர்ஆனோட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய தகவல்கள் கிடைக்கும். குர்ஆன் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்றதை நாங்கள் இன்னும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதே போல் அந்நாசிஹ் வல் மன்சூஹ் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் நாசிஹ் மன்சூஹ் என்று சொல்கிறது. நாசிஹ் மன்சூஹ் என்றால் ஒரு வசனம் இறங்கியிருக்கும், அந்த வசனம் சொல்லுகிற அந்த சட்டத்தை இன்னும் ஒரு வசனம் வந்து செய்யும், மாற்றும். அந்த மாற்றுகின்ற வசனத்துக்கு என்ன சொல்கிறால் நாசிஹ். எந்த வசனம் மாற்றப்பட்டதோ அதுக்கு பேர் மன்சூஹ். அப்போ அது குர்ஆனில் அப்படி குர்ஆனில் வசனங்கள் இருக்குது. உதாரணமாக விளங்குறதுக்கு சொல்ல இருந்தால் வலா தக்ரபு ஸலாத்த
அந்தும் சுகாரா, நீங்கள் போதையில் இருக்கிற நிலையில் தொழுகை நெருங்காதீர்கள். இன்னொரு வசனம் இருக்கு, வலா தக்ரபு ஸலாத்த வ அந்தும் சுகாரா. அப்படின்னு அர்த்தம் என்ன? போதை தொழுகையில் மட்டும்தான் கூடாது, தொழுகைக்கு வெளியில் போதை பாவிக்கலாம் என்று விளங்கு. மதுபானம் அருந்துவது ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் அப்படி தான் கொண்டு வந்துச்சு. அப்போ தொழுகைக்கு வெளியில் அவங்க குடிச்சு கொண்டு இருந்தாங்க, தொழுகையில் மட்டும் குடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ தொழுகைக்கு நெருங்காதீங்க போதையோடு. இந்த வசனத்தை, இது ஒரு வசனம். இன்னும் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி டோட்டல் ஹராம், இன்னமல் ஹம்ரு வல் மைசூர், அதாவது மதுபானம், இந்த என்னது சூதாட்டம், இதெல்லாம் ஹராம் என்று சொல்லி இறக்கப்பட்ட ஒரு வசனம் இறங்கி. அந்த வசனம் கடைசியாக இறங்கிய வசனம். அப்போ இதை சொல்கிறது நாசிக். இதுதான் நாசிக், கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் நாசிக். எந்த வசனத்தை அது மாற்றிச்சோ அதுக்கு பேர் மன்சூக். ஆனால் அது குர்ஆனில் ஓதப்படும், அது சட்டமாக எடுக்கப்படாது. ஒருத்தர் குர்ஆனை படிச்சுட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் போதையோட தொலை வேணாம் சொல்லலாம், அப்போ போதை வெளியில் பாவிச்சலாம் ரெண்டு ஒருத்தர் விளக்கம் எடுத்து நாம் என்ன சொல்லுவோம். அப்போ இவருக்கு நாசிக் மன்சூக்கை பற்றி தெரியாது, தப்சீர் கலையில் இவருக்கு அறிவு போதான்னு தான் சொல்லுவோம். அப்போ இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது, ஒவ்வொரு சட்டங்கள் மாற்றி. அப்போ அது சம்மந்தமாக படிக்கிற ஒரு விஷயம், அது சம்மந்தம் நிறைய புக்ஸில் எழுதப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது என்னென்னதெல்லாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது முத்தஷாபிஹுல் குர்ஆன். குர்ஆனில் முத்தஷாபியத்தான வசனங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது பல கருத்துக்கள், இரண்டுக்கும் மேற்பட்ட பொருள்களை தரக்கூடிய வசனங்கள் இருக்குது. அதை எப்படி விளங்குறது, அந்த வசனங்கள் சரியான விளக்கம் என்ன, அதை படிக்கிறது. முஷ்கிலுல் குர்ஆன், குர்ஆனிலே சில பிரச்சனைகளை விளங்குற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுகளை நாங்கள் எப்படி வாங்கிக் கொள்வது. முபஹமாத்துல் குர்ஆன், சில குர்ஆன் வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எங்கே இறங்கிச்சு, யாருக்காக இறங்கப்படுச்சு, ஒரு கிராமத்தை பற்றி சொல்லப்படும், ஒரு கிராமத்தை அல்லது ஒரு மனிதனை பற்றி சொல்லப்படும். அதாவது இந்த ஊரார் அப்படின்னு வரும், கரியா, அல்லாஹ் தஆலா ஒரு ஊராரை உதாரணமாக சொல்கிறான் என்று வரும். அந்த ஊரார் யாருன்னு அதில் அந்த ஊர் பேர் அதெல்லாம் அதில் குறிப்பிடப்படலை குர்ஆன். அப்போ இது சம்பந்தமாக எப்படி நாங்கள் விளங்குறோம், இதை ஆய்வு செய்யணுமா, இந்த மாதிரி முபஹமாத்துல் குர்ஆனை நாங்கள் தேடணுமா, அவசியமா, இதை படிக்கணுமா, அல்லது அப்படியே நம்பிட்டு போகிறதா? ஏன்னா தப்சீர்களை நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக பல்கீஸ் என்ற ஒரு பெண்மணியை சொல்லுவாங்க, சபா நாட்டினுடைய அரசி. அல்லா லுக்மார் சுலைமான் நபியுடைய வரலாற்றில் சபா நாட்டினுடைய அரசி என்றால் அல்லா குர்ஆனில் அந்த பெண்ணை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அதில் இம்ராத்னா வருது, ஆனால் தப்சீர்களில் சில தப்சீர்களில் பல்கீசன் எழுதப்பட்டிருக்கு, அது ஒரு பேராக அறியப்பட்டதுன்னா நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு பேர் ஆதாரபூர்வமாக ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி சொன்னாங்க தாண்டா இல்லை. அப்போ இது சம்பந்தமாக அறியுது அந்த தகவல்களை, இது உண்மையா அல்லது இந்த பேர் எப்படி வந்துச்சு, யார் இதை கொண்டு வந்தா. அப்போ இதை நாங்கள் அப்படி பல்கீசன் சொல்லணும்னா கட்டாயம் இல்லை. ஒரு பெண்மணி, சபா நாட்டை ஆட்சி செஞ்சு ஒரு பெண்மணின்னு சொல்லி போகிறது தான் சரியான முறைமை. அப்படியான சில விஷயங்கள்லாம் அதில் பேசுவாங்க. அது மாதிரி அது முனாசபாத்து ஃபில் குர்ஆன், அதே போல் தர்ஜமத்துல் குர்ஆன், இப்படி ஒவ்வொரு பகுதிகள் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட அவ்வளோ பகுதிகளும் இதுக்குள்ளே வரும். ரைட். அடுத்த பகுதி அல் குர்ஆனுடைய மொழியுடனும் அதன் நடையுடனும் சம்பந்தப்பட்ட கலைகள். இதில் தப்சீருல் குர்ஆனில் ரெண்டு பகுதியாக பெரும்பான்மையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தப்சீர் விளக்க உரையோடு சம்பந்தப்பட்ட பகுதி, ரெண்டாவது அல் குர்ஆனுடைய மொழியுடனான சம்பந்தப்பட்ட பகுதி. தப்சீருக்கு ரெண்டு பகுதிக்கு நல்ல வழியும். தப்சீர் ரெண்டு வரப்போகல மொழி ரீதியாக சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி இருக்குது. அந்த கலை தப்சீருடைய விளக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அந்த தப்சீருடைய விளக்கத்துக்குள்ள வார பகுதியில் நாங்கள் மேலே பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது கீழே மொழி சம்பந்தப்பட்ட பகுதி. அதில் கரீபுல் குர்ஆன், இந்த அரபு வார்த்தைகள்லாம் நான் உங்களுக்கு அது படிக்க கூட அது விளங்கும். அதே மாதிரி அல் வுஜூஹ் வன் நவாயிர், அதே போல் அல் முஅர்ரஃப் ஃபில் குர்ஆன், இஅராபுல் குர்ஆன், பலாகத்துல் குர்ஆன், தலாலத் அல்ஃபாதுல் குர்ஆன், அதே போல் அக்ஸாமுல் குர்ஆன், அதே போல் அம்சாலுல் குர்ஆன், அதே போல் கிஸஸுல் குர்ஆன்,
அதே போன்று அல் ஜதலு ஃபில் குர்ஆன், இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்குது. அப்போ இதில் மொழி சார்ந்து வரக்கூடிய கலைகள். இதுவும் நாங்கள் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா படிக்கணும். கரீபுல் குர்ஆன்டா என்ன, அல் வுஜூஹாத் வன் நவாயிர்டா என்ன, அக்ஸாமுல் குர்ஆன்டா என்ன, அதே போல் கிஸஸுல் குர்ஆன்டா என்ன, அல் ஜதல் ஃபில் குர்ஆன்டா என்ன. இது ஒரு ஷோர்ட்டாக உங்களுக்கு நான் இதை ஒரு பகுதியாக தந்திருக்கிறேன். இது ஒரு முக்கியமான பகுதி. இதில் இருந்து நாங்கள் டீப்பாக படிக்கிறது தான் நாங்கள் தப்சீரில் மிக முக்கியமான பகுதி. அப்போ நீங்கள் படிக்கணும். தப்சீரில் முதலாவது இந்த 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தப்சீருடைய அந்த வரை, அதாவது என்னது, விளக்க உரை சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி, அடுத்தது மொழி ரீதியான சம்மந்தப்பட்ட பகுதி. இந்த 2 பகுதிக்குள்ளே தான் நீங்கள் இப்போ படிக்கணும். இதில் நீங்கள் படிக்கிற நேரத்தில் முதலாவது படித்து கொண்டு இருக்கிறீங்க தப்சீர் விளக்கக்கலை. அதை தான் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களுக்கு அந்த ஒரு பொருள் கருத்தை கொடுத்து நாம் விளக்கிட்டு போகணும். அப்போ இதுக்குள்ளே அதோடு சார்ந்து டச் பண்ணி போக வேண்டிய சில பகுதியில் இருக்குது. அதையும் சேர்த்து கொண்டு அதில் படிக்கணும். அதில் இந்த கரீபுல் குர்ஆன் வரும், கிஸஸுல் குர்ஆன் வரும், அப்படியான சில விஷயங்கள் அதுக்குள்ளே வரும். அது இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பகுதிகளில் நான் கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் இன்ஷா அல்லாஹ் அதை இப்போ நீங்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை படிச்சுட்டு போவோம். உசூலு தப்சீர்னா என்ன, தப்சீரில் விளக்க உரை சம்மந்தப்பட்ட அந்த பகுதியில் உசூலு தப்சீர்னா என்ன என்பது சம்மந்தமாக இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சால் நான் அது சம்மந்தமாக ஒரு விளக்கம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நடத்துவேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கிடைக்கின்ற மாதிரி அந்த மனாஹிஜுல் முஃபஸ்ஸிரீன் ஹக்காமு இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்றில் உங்களோட வார கிளாஸுக்கு வார மூளை இடத்துல கூட நீங்கள் இந்த விஷயங்களை சொல்லி இது எங்களுக்கு படிப்பீங்க என்று சொன்னால் அவர் படிப்பீங்க. தப்சீரை படிப்பீங்க, தப்சீரோ இது சம்மந்தமாக செய்யல அவருக்கு அந்த டியூட்டை கொடுத்து இது இந்த தொடரை எங்களுக்கு படிப்பீங்கன்னாலும் அதை படிப்புப்பார். அப்போ நீங்கள் அதை படிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் குர்ஆனுடைய விளக்கம் படிக்கிற மாதிரி அப்படியே படிச்சுட்டு இது ஒரு சைடால் இதை படிச்சுட்டு போவோம். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு சைடால் இதை படிச்சுட்டு போவோம். அப்போ அவங்களுக்கு இன்னும் தப்சீரோடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தகவல்கள் கிடைக்கும். ஆக உலூமுல் குர்ஆன் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறுக்கு உட்பட்டது அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டியும், குர்ஆன் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, அதோடு சார்ந்த கலைகள் என்பது எவ்வளோ பெரிய ஒரு விரிவுரையான ஒரு பகுதி என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள என்பதற்காகத்தான் இந்த பகுதி உங்களுக்கு நான் வழங்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ். சரி, இதில் ஏதாவது டவுட்கள் இருந்தால் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதை வராத யாருன்னா கிளாஸுக்கு அவனை கொடுத்துருவோம். அடுத்த கிளாஸில் வருவாங்க. டவுட் இல்லை போல். அதாவது பொதுவாக இந்த ரஜப் மாதம் வந்தால் இது பொதுவாக மீடியாக்களில் வர ஒரு செய்தி தான். ரஜப் மாதத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜப் மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலையும் ஷாபான்லையும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைய செய்வாயாக. இது பொதுவாக மொழி ரீதியாக பார்க்குற நேரத்தில் நாங்கள் எல்லா காலமும் அல்லாட்ட துவா கேட்போம், பரக்கத் செய்ய.
இந்த 2 மாதத்தை மட்டும் குறிப்பிட்டு துவா கேட்கறதுக்கு அர்த்தம் இல்லை. ஒரு ரமலான் ஆசைப்படுறார், ரமலான் நான் அடையணும். ஏன்னா ரமலானில் நாங்கள் நிறைய அமல்கள் செய்யலாம், நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். லைலத்துல் கத்ர் இரவு அதில் இருக்குது. அப்போ அதுக்காக வேண்டி ஒருத்தர் ஆசைப்பட்டுன்னு செய்கிறார். அந்த ரமலானை அடையணும் என்பதற்காக வேண்டி ஒருவர் துவா கேட்கிறாருன்னா தப்பு கிடையாது. ஆனாலும் இந்த துவா தான் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சரியான துவானை ஓதுறது, அதுதான் ஒரு பித்அத். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு துவாவை கற்றுத்தரல, இப்படி ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தரல. ஆனால் ஒரு துவா கேட்குறாரு, யாவது ரமலானை எனக்கு அடைய செய்வாயா அப்படி கேட்கலாம். குறிப்பிட்டு ரஜபுலையும் ஷாபாலையும் எனக்கு பரக்கத்து செய்யணும் அந்த வாசகம் இல்லை. அப்படின்னா மற்ற மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடும். அப்படி தான் அர்த்தம். 12 அல்லாவுடைய மாதங்களை பொறுத்தவரை 12 மாதங்கள், 12 மாதத்துக்குமே நம்ம அல்லாட்ட பரக்கத்தை எதிர்பார்க்கத்தானே வேணும். என்ன 2ல் மட்டும் பரக்கத்து வாய்ப்பில்லை. அதாவது இந்த ரமதானில் சிலவங்க என்ன செய்கிறாண்டா 3 10 பிரிப்பாங்க. முதலாவது 10 ரஹ்மத்து, 2வது 10 மக்ஃபிரத்து, 3வது 10 இத்துக்கும் மினன்னார். அதாவது முதலாவதுல ரஹ்மத் அருளை கேட்பாங்க, 2வதுல பாவ மன்னிப்பு கேட்பாங்க, 3வதுல நரக விடுதலை பற்றின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு மெத்தட் ரசூலுல்லாஹ் சொல்லல. அந்த மாதம் முழுக்கவுமே அல்லாஹ்ட்ட ரஹ்மத்தை கேட்குற மாதம் தான், நரகத்து விடுதலைக்கான மாதம் தான், பாவ மன்னிப்புக்கான மாதம் தான். அப்படி ஒரு 10 நாளை குறிப்பிட்டு கேட்பதற்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டவும் இல்லை. அது ஒரு புதிய ஒரு வழிமுறை. அதனால் துவான்ற வரையறைக்குள்ளே நீங்கள் தாராளமாக அல்லாஹ் எனக்கு ரமதானை அடைய வச்சிரு இந்த வருஷம் அப்படின்னு நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு துவாவை வச்சு கொண்டு கேட்கறது பித்அத். சப்பு ஓ நீங்கள் ஆரம்பிக்கிற மெத்தட் சொல்றீங்களா? பொதுவாக ஆண்களுக்கு பெண்ணுக்கு தான் பெண்கள் இருக்கும். சாப்பிட மெத்தட் அப்படி தான். அப்போ இமாம் வச்சு தான் வரும். இப்போ இமாம் நடுவில் இருப்பார் என்றால் இமாமுக்கு நேராகத்தான் சப்ப ஆரம்பிக்கப்படும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டுக்கு வர ஆம்பளை என்ன செய்வார், அந்த இமாமுக்கு நேராக நிற்பார். அதிலிருந்து வலது சைட்டு இடது சைட்டு இப்படி மாறி மாறி நிற்பாங்க. சரியா? வலதுக்கே அப்படி நின்று போகணுமென்று இல்லை, மாறி மாறி நிற்கலாம். ஆனால் முன்சப்புக்கு நாங்கள் ஆண்கள் அதுக்கும் இது பண்ணணும், ட்ரை பண்ணணும். முன்சப்பு போகிறது அது நன்மை வேறு. ஆனால் இமாமுக்கு நேராக. அதே மாதிரி பெண்களுக்கு சிறந்த சப்பு சொல்லலாம் கடைசி சப்பு. அப்போ ஆண்களுக்கு பின்னுக்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல செப்பரேட்டாக தொழும் பொழுது உங்களோட சப்பு எப்படின்னு சொன்னால், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது இமாம் உங்களுக்கு நடுவில் நிற்கிற மாதிரி தான். இப்போ அங்கே அவர் இமாம் என்றால் அந்த இமாமை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ உங்களோட சப்பு ஆண்களுக்கு அப்படியே பேச்சு அப்படியே அந்த கடைசி பள்ளியுடைய கடைசி சப்பில் இருந்து இது முதலாவது சப்பு. இப்போ பள்ளிக்குள்ளே உதாரணத்துக்கு 10 சப்பு இருக்குன்றால் இது 11வது சப்பாக தான் பார்க்கப்படும். நீங்கள் ஆண்களுக்கு பின் தான் நீங்கள் நிற்கிறீங்க. இதான் ஃபீல், அதான் இமாமத் சரி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் நடுவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து வாரவங்க ஃபஸ்ட்டுக்கு நடுவில் இருந்து அப்புறம் 2 பக்கமும் நிற்பாங்க. இந்த சப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆகினதுக்கு போகிறவங்க தான் 2ஆம் சப்பில் நடுவில் நிற்கும். அது தொங்கலை போய் அங்கேருந்து வாரல, நடுவில் தான் ஸ்டார்ட் பண்ணி போகும் 2ஆம் சப்பில். அதனால் முன்னுக்கு கெப் இருந்தால் அந்த கெப்பை ஃபில் பண்ணி நிற்கும். ஏன்னா அந்த சைத்தான் நிற்பான் சொல்ல ஹதீஸ், கெப் இருந்தால் அந்த இடத்துல சைத்தான் நின்று கொள்கிறான். அதனால் நீங்கள் அதை ஃபில் பண்ணி அதை பூர்ணமாயிட்டான்னு பார்த்துத்தான் 2ஆம் சப்பில் நிற்கும். இதுதான் சட்டம். அப்போ நீங்கள் நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சுக்கொள்ளுமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க